எல்லாருக்கும் வணக்கம். குட் மார்னிங். ஆக்சுவலி ரம்யா சொன்ன மாதிரி நான் நேற்று ஒரு ஹோல் டே மதுரையில் இருந்தேன் வித் த மதுரை மிஷன் ஹாஸ்பிட்டல். அண்ட் ஐ மெட் திஸ் லவ்லி கப்புள், டாக்டர் குரு சங்கர் அண்ட் காமினி. அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஐ தாட் இந்த செகண்ட் டைம் பார்க்கும்போது கண்ணில் தண்ணி வராதுன்னு, பட் இட் டஸ் ஹேப்பன். ஐம் ஷூர் ஆல் ஆஃப் யூ ஆல் அக்ரீ வித் மீ ஹியர். நான் நேற்று சொன்ன மாதிரி ஐ திங்க் எல்லாருக்கும் பணம் இருக்கலாம், டைம் இருக்கலாம், பட் டு ஹாவ் அ பிக் ஹார்ட் அது கண்டிப்பாக ஒரு ரேரிட்டி. வெரி ஃபியூ பீப்புள் ஹாவ் தட். ஸோ அமிட்ஸ்ட் ஹிஸ் பிஸி ஒர்க் அண்ட் ஷெட்யூல் இவ்வளோ நல்ல விஷயம் பண்ணுறது ஒரு ரொம்ப மிகப்பெரிய இட் டேக்ஸ் அ வெரி வெரி பிக் ஹார்ட் டு டூ இட். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ கைஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அகேன். அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னைக்கு, எஸ்பெஷலி considering I was part of this yesterday, and I feel like I'm part of them and I'm watching this all over again. So thank you for having me here. And Nethi, Dr. Guru Shankar and Kita Sonar, thank you for coming, but I should say thank you for having me. This was an eye-opener Mari Nusolna to realize how blessed we are. And Nethi, inna konja special andadina, I got to see all the people in the video, and the real people. And அவங்க வந்து பேசி இன்ட்ராக்ட் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு வர முடியல, ஏன்னா தட் ஃப்ரம் இன்டீரியர் மதுரை. அண்ட் அது ரொம்பவே நல்லா இருந்தது பிகாஸ் இட் கேரிஸ் மோர் வெயிட். ஏன்னா இது எல்லாமே ஒரு ட்ரூ ஸ்டோரி, நிஜமாவே நடந்திருக்கு. அண்ட் ஐ மெட் ஆல் ஆஃப் தெம், த ஃபேமிலிஸ், த சில்ட்ரன், அண்ட் இட் வாஸ் அ வெரி வெரி மெமரபிள் டே. ஸோ தேங்க்யூ. ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ஷேரிங் திஸ் இன் சென்னை அகேன். தேங்க்யூ. முதல்ல இந்த அறம் செய்து பழகு இந்த இனிஷியேட்டிவ் முதல்ல மிகப்பெரிய நன்றியும் வாழ்த்துக்களும். நான் முதல்ல நினச்சேன் நல்லது தான் பண்ணுறாங்க, நம்மளாம் கேள்விப்பட்ட வரைக்கும் நல்லது பண்ணும்போது எதுக்கு விளம்பரம் அப்படின்னு. அதுக்கான விளக்கத்தை ரொம்ப அழகாக கொடுத்தார். முக்கியமாக இது விளம்பரங்கிறது ரொம்ப முக்கியம், இது இலவசமாக பண்ணுறவங்கிறது ரொம்ப முக்கியம், அதை முதல்ல அழகாக ப்ரெசென்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு ரொம்ப கவனம் செலுத்திருக்காரு. ஆனால் இதோட பெரிய அழகு என்னென்னா அவர் டாக்டர் குருசங்கர் அவர்களே அதில் நடித்தது. ஏன்னா அவரை அங்கே பார்க்கும்போது, ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இன்னும் அதோட நம்பிக்கை இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும் ஆழமாகவும் ஆகுது. ஸோ பார்க்குற பாமர மக்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் முக்கியமாக அவரோட முகம், அவரோட பேச்சு அது ரொம்ப நம்பிக்கையாகவும் இருக்குது, நம்புகிற மாதிரியும் இருக்குது, நம்புகிற மனுஷன் தான். ஸோ அதனால் அது அவர் நடித்தது தான் மிகப்பெரிய அது கான்ஃபிடென்ட் கொடுக்குது. ஸோ அதுக்கு முதல்ல தேங்க்ஸ். அப்புறம் இந்த அழகு தமிழில் வச்சுங்க, அறம் செய்து பழகுங்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. தர்மோதரி படம் எங்கள் இயக்குனர் சொன்ன மாதிரி அந்த படத்தில் நடிக்கிறது மாதிரி வரைக்கும் நான் பேஷண்ட்டாக போயிருக்கேன். நான் டாக்டராக இருந்து பேஷண்ட்டை பார்க்குற நடிப்பாக இருந்தாலுமே அது ஒன்று இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஒரு பாட்டி ஒன்று வந்தாங்க, ஒரு ஷாட்டில் வந்து பாட்டி ஒரு குழந்தெல்லாம் இருக்கும், ஒரு பாட்டி ஒன்று வந்தாங்க, கண்ணு தெரியலன்னு. அவங்களுக்கு தெரியல நான் நடிக்க வந்திருக்கோன்னு அவங்களுக்கு தெரியல, நிஜமாக அவங்களுக்கு கண்ணு தெரியல. ஆக்சுவலாக என்னால் சீரியல் பார்க்கும்போது அந்த அம்மா சாதாரணமாகவே சொல்கிறாங்க அவங்க. ஸோ அதை உட்காந்து கேட்குறது, அதை க்யூர் பண்ணுறது, நடிக்கும்போதே அவ்வளோ மனசுக்கு ஒரு நிறைவை கொடுக்குதுன்னா, இத்தனை பேரோட 10,500க்கு மேற்பட்டவங்களோட குறைகளை தீர்த்து வச்சவங்களுக்கு எவ்வளோ மன நிறைவையும் ஆசீர்வாதத்தையும் கிடச்சுன்னு தெரியுது. பட் நீங்கள் நல்லா இருக்கணும், இன்னும் 50 வருஷம் இல்லை 100 வருஷத்துக்கு நீங்கள் நல்லா இருக்கணும். இதுபோல் நான் இப்போது ஆக்சுவலாக சம்பவம் என் வாழ்க்கையில் 2 சம்பவம் நடந்தது. ஒன்று வந்து நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கும்போது என் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற போது, அப்போது ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணுங்கிறது முக்கியமானது. எங்கள் அப்பாவுக்கு சுகரில் நாங்கள் கால் எடுத்து அப்புறம் 1 இயர் கழிச்சு இறந்து போனார் எங்கள் அப்பா. அப்போது ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும்போது முதல்ல வர சேர்ந்து அப்பா உயிர் முக்கியம்னு ஒன்று இருக்குது, 2வது ஹாஸ்பிட்டல் செலவுக்கு என்ன பண்ணுறது தான் முக்கியமாக இருந்தது. அது மிகப்பெரிய வேதனை. ஏன்னா அன்றைக்கி தேதிக்கு நான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டேன். எல்லோரும் என்னை கேள்வி கேட்டாங்க, காசு அப்பாவை சேர்த்துட்டேன் ஆனால் காசுக்கு என்ன பண்ணுவோன்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், எனக்கு இப்படி ஒன்று இருந்தால் எங்கள் அப்பா விட மாட்டான்ல, எங்கள் அப்பனுக்கு ஒன்றுக்குமா நான் எப்படி விட முடியும் அப்படின்னு. அப்படி தேதி ஏதோ ஒன்று பண்ணி அப்பா ஒரு வழியாக சேவ் பண்ணும். பட் ஆனால் முன்னாடி நிற்கிறது இல்லாதவங்களுக்கு முதல்ல முன்னாடி நிற்கிறது பணம் தான். எப்படி பணத்தை கட்ட போகிறோங்கிறது தான். ஸோ அந்த பயத்தை, நோயை விட அதை கட்ட போகிற ஃபீஸ் தான் முதல்ல பெரும் பயமாக இருந்தது. அந்த பயத்தை போக்கிருக்கீங்க முக்கியமாக, அதுதான் மிகப்பெரிய புண்ணியம் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் நல்லா இருக்கணும், இந்த அறம் செய்து பழகினும் ஆழமாக வளரணும், வேறுவிடணும், அதுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் எங்கள் படம் தர்மபுரி படத்தை எல்லோரும் வந்து பார்க்கணுன்னு உங்கள் ஆஃபீஸில் இருக்க எல்லாருக்கும் நீங்கள் டிக்கெட் போட்டு கொடுத்தா இருக்கட்டும். உங்கள் லெட்டரை நான் என்னோடய ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ எங்கள் படத்தை அங்கீகரிச்சிக்கும் போது அது இன்னும் நேர்மையான படமாக வந்து சேர்ந்துச்சு. ஸோ நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. கொக்க முழுங்குமா அடைக்கும்
அழகான ராட்சசி அடி நெஞ்சு அடி மனச அருவாமனையில்